1/2 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானதை நம்ம எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா அந்த தண்ணி வற்றி குழைய விடாமல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளறி விட்டு மறுபடியும் வேக வச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். அதே போல் ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். அடுப்பை நான் வந்து இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் குழைய விடாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல ஒட்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே வறுவல் வந்து நல்லா ட்ரையாக வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இது போல் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு கிரேவி இந்த மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுத்திங்கன்னா சரியாயிரும். அவ்வளோதான். இதோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா ரைஸுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.